ஒரு வயதான அப்பா வயது முதிர்ந்து நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருந்தார். அருகிலே அவரோட மகன் மொபைலை வேலை காரணமாக அவசரமாக பயன்படுத்தி கொண்டிருந்தான். மருத்துவர் வந்து மெதுவா சொன்னார், அவருக்கு அதிக நேரம் இல்லை, பேச வேண்டியது இருந்தா பேசிக்கோங்க. மகன் அருகே வந்து, அப்பா, நான் இங்கேதானே இருக்கேன், கவலைப்படாதீங்க என்றான். அப்பா மெதுவா சிரிச்சார். நான் உன்னை பத்தி கவலைப்படல மகனே, நீ நல்லா இருக்க, அதுவே எனக்கு போதும். ஆனா ஒரு ஆசை உள்ளது. என்ன அப்பா என்று மகன் கேட்டான். அப்பா மெதுவா கையை நீட்டி அவன் கையை பிடித்து குழந்தை போல பேசினார். நீ சிறியவனாக இருந்தப்போ உனக்கு சளி காய்ச்சல் வந்தா பயப்படாதே, நான் இருக்கேன்னு சொன்னேன். இன்று நான் பயப்படுறேன் மகனே. நானும் ஒரே தடவை கேட்கணும், நீயும் ஒரே தடவை சொல்லணும், அப்பா நான் இருக்கேன்னு. மகனோட குரல் நடுங்க ஆரம்பிச்சது. அவன் கையை இறுக்க பிடிச்சு கண்ணீர் வடித்து சொன்னான், அப்பா நான் இருக்கேன், எப்போதும் நான் இருக்கேன். அடுத்த நிமிஷம் அப்பா அமைதியாக கண்களை மூடினார். ஆனால் அந்த வார்த்தை மட்டும் அவன் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது, நான் இருக்கேன்.